IPL வரலாற்றில் முதல் முறையாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளதால் அந்த அணியின் 18 வருட கனவு நிறைவேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற IPL இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 190 ரன்களை சேர்த்தது. தொடக்க வீரர் பில் சால்ட் 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். சற்று நிதானமாக விளையாடிய விராட் கோலி 35 பந்துகளில் 43 ரன்கள் எடுத்த நிலையில் பெவிலியன் திரும்பினார். அடுத்து வந்த வீரர்கள் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் ரன் ரேட்டை குறையாமல் பார்த்துக் கொண்டனர். பின்னர் 191 ரன்கள் வெற்றி இலக்கை துரத்திய பஞ்சாப் அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரன்னுடனும் அதிரடியில் மிரட்டி வந்த ஜோஷ் இங்கிலீஷ் 39 ரன்களிலும் விக்கெட்டை பறிகொடுத்தனர். குருணால் பாண்டியா 4 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி 17 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து பஞ்சாப் அணியின் வேகத்துக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தினார். ஆனால் அரை சதம் விளாசி சஷாங்க் சிங் களத்தில் நின்றதால் பஞ்சாப் அணியினர் வெற்றிக்கான நம்பிக்கையில் இருந்தனர். கடைசி ஓவரில் வெற்றிக்கு 28 ரன்கள் தேவைப்பட்ட போது சஷாங்க் சிங் அந்த ஓவரில் 3 சிக்சர்கள் ஒரு பவுண்டரி என 22 ரன்கள் விளாசியதன் மூலம் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி தோல்வியடைந்தது. இதன் மூலம் IPL வரலாற்றில் முதன்முறையாக RCB அணி சாம்பியன் பட்டம் வென்றதுடன் 18 வருட கனவு நிறைவேறியுள்ளது. IPL தொடங்கியது முதல் பெங்களூரு அணியில் மட்டுமே விளையாடி வரும் விராட் கோலி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார். RCB வீரர்கள் முன்னாள் வீரர் AB டிவிலியர்ஸ் மைதானத்தில் விராட் கோலியை ஆரத்தழுவி வெற்றியை கொண்டாடினர். ரஜத் படிதார் தலைமையிலான RCB வீரர்கள் சாம்பியன் கோப்பையை கையில் ஏந்தி மைதானத்தில் வெற்றி முழக்கமிட்டனர்.